release the blessing. For great is the King.
எனக்கு அன்பான நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்களை சந்தித்து வருவதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் ஆண்டவருடைய நாமங்களை குறித்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் எலோஹிம் என்கிற தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தமிழில் இங்கு தேவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதனுடைய மூல வார்த்தை எலோஹிம். எலோஹிம் என்று சொல்லும் பொழுது காட் அவர் கிரியேட்டர், அதாவது சிருஷ்டிக்கிறவர், உருவாக்குகிறவர். இந்த உருவாக்கும் வல்லமை உருவாக்கினவர் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அந்த ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் நமக்குள் இருக்கும் பொழுது நமக்கும் உருவாக்குகிற ஒரு கிருபை அவர் தருகிறவராய் இருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பாக மலேசியா தேசத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக நான் ஜெபிக்க சென்றேன். அவர் ஒரு பெரிய மாடர்ன் ஆர்டிஸ்ட், ஆஸ்திரேலியாவில் தங்கியிருக்கிறார். அவரை நான் சந்தித்து அவருக்கு ஜெபித்த பொழுது திடீரென்று ஆராதிக்கிற வேளையில அவர் கீழே விழுந்து விட்டார். கீழே விழுந்த பொழுது அவருக்குள் இருந்த பிசாசு வெளிப்பட ஆரம்பித்தது. அது சொன்னது, இந்த மாடர்ன் ஆர்ட் உருவாக்குவதற்காக இவர் எனக்கு முன்பாக வணங்கி என்னிடத்துல அவர் கிருபை கேட்டார், ஆகவே நான் உள்ளே வந்திருக்கிறேன் என்று சொன்னது. என்னோடு கூட இந்த பிசாசு பேசினவுடன் அப்பொழுதுதான் நான் அறிந்து கொண்டேன், இந்த மாடர்ன் ஆர்ட் வரைவதற்கு உருவாக்குவதற்கு அவர் இப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்தார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஜெபித்தேன். கர்த்தருடைய நாமத்தில் அவர் விடுதலை பெற்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று அநேகர் உருவாக்க, அதாவது புதுசாக கிரியேட் பண்ணுவதற்காக ஏதாவது ஒரு சக்திகளை, ஏதாவது ஒன்றை நாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அண்ட சராசரத்தை உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர் எலோஹிம். அவர் உருவாக்கும் வல்லமை உடையவர். அவர் நமக்குள் வாசம் செய்தால் நமக்கு உருவாக்க கிருபை தருகிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல புதிய புதிய கிரியேஷன், புதிய புதிய காரியங்களை உருவாக்க வேண்டும். இது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம். இன்று ஆண்டவர் நம்மை கொண்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆக எலோஹிம் என்ற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய நாமத்தை பார்க்கும் பொழுது, காட் அவர் கிரியேட்டர், அவர் உருவாக்குகிறவர், சிருஷ்டிக்கிறவர். அந்த ஆண்டவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்றால் நீங்களும் உருவாக்கும் கிருபை பெற முடியும், நீங்கள் உருவாக்க முடியும். புதிதாக ஒரு காரியத்தை நீங்கள் உருவாக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். இன்று வேறொரு நாமத்தை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எல் எலியோன். எல் எலியோன் என்று சொல்லும் பொழுது உன்னதமான தேவன் என்று வேதம் கூறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, வேதத்திலே ஆதியாகமம் 14 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது அது இவ்வாறாக சொல்லப்படுகிறது, அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இங்கே நான் பார்க்கிறோம் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். எல் எலியோன் என்று சொல்லும் பொழுது உன்னதமானவர், உன்னதமானவர். வேதத்தை வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 16 வசனம், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. என கண்பானவர்களை, யாருமே சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். உன்னதமான இடத்தில் அவர் இருக்கிறார். ஆகவேதான் அவருடைய பெயர் எல் எலியோன் என்று வேதம் கூறுகிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 92 அதிகாரம் 8 வசனம், கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். என கண்பானவர்களே, இந்த உலக பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் அவர்கள் மேலே அவர்கள் அமர முடியும். விசேஷமாக அரசாங்க வேலையில் வேலை செய்கிறவர்கள் அவர்கள் 58 வயது அல்லது 60 வயது ஆனவுடன் அந்த உயர்ந்த ஸ்தலத்திலிருந்து அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களால் வேலை செய்ய முடியாது. ஆனால் வேதம் கூறுகிறது, கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். என கண்பானவர்களே, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் இந்த உலகத்திலே மக்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க முடியும். ஆனால் வேதம் கூறுகிறது என்றென்றைக்கும் அவர் உன்னதமானவராய் இருக்கிறார். ஆக நாம் வணங்குகிற ஆண்டவர் என்றென்றைக்கும், எந்த காலத்திலும், எந்த நாட்களிலும், எந்த சூழ்நிலையிலும் அவர் உன்னதமானவராய் இருக்கிறார், உயர்ந்தவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 97 அதிகாரம் 9 வசனம் நம்முடைய ஆண்டவரை பற்றி கூறும் பொழுது, கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் வணங்குகிற அந்த ஆண்டவர், நாம் வணங்குகிற அந்த ஆண்டவர் அவர் உன்னதமானவர், எல்லாவற்றுக்கும் மேலே அவர் உயர்ந்தவர் என்று வேதம் கூறுகிறது. எனக்கு அன்பான நேயர்களே, இன்று ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வணங்குகிற ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர் என்று சொல்லும் பொழுது
எல்லா தேவர்களுக்கு மேலாக உயர்ந்தவர், எல்லா மனிதர்களுக்கு மேலாக உயர்ந்தவர், எல்லா சக்திகளுக்கு மேலாக உயர்ந்தவர், எல்லா சூழ்நிலைக்கு மேலாக உயர்ந்தவர், எல்லா தேசங்களுக்கு மேலாக உயர்ந்தவர், எல்லா வியாதிகளுக்கு மேலாக உயர்ந்தவர், எல்லா பிரச்சனைகளுக்கு மேலாக உயர்ந்தவர், எல்லா கஷ்டங்களுக்கு மேலாக உயர்ந்தவர். அந்த ஆண்டவர் தான் உன்னதமானவர், எல் எலியோன். அந்த ஆண்டவரை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்று அநேகர் நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை தெரியாததினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அறியாமையினால் என் மக்கள் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. எனக்கு அன்பான நேயர்களே, நீங்கள் வணங்குகிற அந்த ஆண்டவர் அவர் உன்னதமானவர் என்று வேதம் கூறுகிறது. உயர்ந்தவர், உன்னதமானவர், யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறார். எல்லா தேவர்களுக்கு மேலாக உயர்ந்தவர், எல்லா தேவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலானவர். அவர் உயர்ந்தவர், என்றென்றைக்கும் உன்னதமானவராய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நீங்கள் வணங்குகிற ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவராய் இருக்கிறார். அந்த உன்னதமான ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை விளக்குவதற்கு முன்பாக இங்கே லூசிபரை பற்றி சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் உன்னதமானவர். அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தார். எலோகிம் சர்வத்தையும் சிருஷ்டித்தார். எல் எலியோன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவராய் இருக்கிறார். இந்த உயர்ந்தவர் அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தார். பிசாசு, லூசிபர் எல்லாவற்றையும் அவர் தான் சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிசாசு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏசாயா 14 அதிகாரம் 14 வசனம் 15 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். என கண்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே ஆண்டவரால் படைக்கப்பட்ட லூசிபரும் அவனுடைய கூட்டமும் அவன் என்ன சொன்னான் என்றால், ஆண்டவர் உன்னதமானவர், இது அவன் அறிந்து அவன் சொல்கிறான், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் கூறுகிறான். அவன் மேலே செல்ல நினைத்த பொழுது அங்கே ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார், பாதாளத்தில் தள்ளிவிட்டார். இங்கே தன்னைத்தானே உயர்த்த வேண்டும், உன்னதமான இடத்துக்கு போக வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் ஆண்டவர் தள்ளிவிட்டார். ஆனால் மற்றொரு பக்கத்தை பார்க்கும் பொழுது, இன்று ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது, வேதவசனம் கூறுகிறது, சங்கீதம் 91 அதிகாரம் 4 வசனத்தில், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என கண்பானவர்களே, ஒருவன் பிசாசு தன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தான், உன்னதமான இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஆண்டவர் தள்ளிவிட்டார். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது வேதவசனம் கூறுகிறது, உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் நம்மை வைக்கிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களை உயர்த்தவே அவர் எல் எலியோனாய் வெளிப்பட்டார். உன்னதமானவர். அவர் ஏன் உன்னதமானவர் என்று அந்த நாமத்தில் தன்னை வெளிப்படுத்தினார் என்றால், அவருடைய பிள்ளைகளை அவர் உயர்த்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகதான் வேதத்தை வாசிக்கும் பொழுது உபாகம் 28 அதிகாரம் 14 வசனத்தில், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை தருகிறார். ஆண்டவருடைய சித்தம் உங்களை உயர்த்த வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் உங்களை உன்னதமான இடத்தில் வைக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் உங்களை தலையாக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் உங்களை மேலாக்க வேண்டும். என கண்பானவர்களே, கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக அவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எல் எலியோன், உன்னதமானவர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். என அன்பான நேயர்களே, நீங்கள் வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்து நீங்கள் அடிமட்டத்தில், அடியில், கீழே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அவர் எல் எலியோன், உன்னதமானவர். அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். சிலர் வாழ்க்கையில குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி சிக்குண்டு அவர்கள் வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்று சொல்கிறார், உன்னை நான் உயர்த்துவேன். உன்னதமானவர் உங்களை உயர்த்த போகிறார். உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர் உங்களை உயர்த்த போகிறார். விபச்சாரம் மற்றும் உலக பிரகாரமான பலவித பாவ பழக்க வழக்கங்களில் சிக்கி இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த நாளிலே எல் எலியோன் என்ற தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவர் வெளிப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை அவர் உயர்த்தும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 40 அதிகாரம் 1-3 வசனங்கள் இவ்வாறாக கூறுகிறது. கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த என்னை தூக்கி எடுத்து
என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பயங்கரமான குழியிலே உளையான சேற்றிலும் இருந்த எண்ணெய் தூக்கி எடுத்து, யார் தூக்கி எடுத்தது? உன்னதமானவர், எல் எலியோன், உயர்ந்த இடத்துல இருக்கிற அந்த ஆண்டவர். அவர் தூக்கி எடுத்து என்ன செய்தாராம்? என் கால்களை கண்மலையின் மேல் கால்களை வைத்து நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, அவர் நிறுத்துவது மட்டுமில்லாமல் உறுதிப்படுத்தி அங்கே கர்த்தரை புதுப்பாட்டை பாடுகிற அந்த கிருபையை அவர் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கும் பொழுது தாவீதை சவுலுடைய சேனைக்கு தப்பி உயர்த்தினவர் இன்று அவர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து உயர்த்தினவர் உங்களை அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். மரண பயத்தில் இருந்த யூதர்களை மொர்தெகாயும் எதிரியான ஆமோனுடைய சதி திட்டத்திலிருந்து உயர்த்தினவர், விடுவித்து உயர்த்தினவர் அவர் உங்கள் ஆண்டவராய் இருக்கிறார். தானியேலை சிங்க கெபியில் இருந்து உயர்த்தினவர் அவர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னி ஜுவாலையில் பாதுகாத்து விடுவித்து பாபிலோன் தேசத்திலே உயர்த்தின அதே ஆண்டவர் இன்று உங்களை உயர்த்துக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். என கண்பானவர்களே, லேகியோன் அநேக பிசாசுகள் பிடித்து கல்லறையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை அவர் விடுவித்து அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி அவனை உயர்த்தினவர் உங்களை உயர்த்த அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். சமாரிய பெண்ணை, எத்தனையோ விபச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சமாரிய பெண்ணை ஆண்டவர் அவர் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து அந்த பெண்ணின் மூலம் இந்த சமாரிய தேசத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்து அவளை உயர்த்தின அதே ஆண்டவர் இன்று உங்களை உயர்த்த அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பெண்களை பார்த்து பயந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பேதுருவை பயன்படுத்தி பெரிய வல்லமையான காரியங்களை செய்து அவனை உயர்த்தின அதே ஆண்டவர் இன்று உங்களை உயர்த்த அவர் காத்துக் கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, படிக்காத சீசலை கொண்டு உலகத்தையே கலக்கி உயர்த்தினவர் இன்று உங்களை உயர்த்த அவர் காத்துக் கொண்டே இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கும் பொழுது மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். எல் எலியோன் உன்னதமானவர், அவர் மாறாத ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கண்பான நேயர்களே, உங்கள் ஆண்டவர் அவர் மாறாதவர், அவர் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தாவீது, யோசேப்பு மற்றும் மொர்தெகாய், யூதர்கள், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, சமாரிய பெண் மற்றும் இப்படி பார்க்கும் பொழுது பேதுருவை, சீஷர்களை, படிக்காத சீஷர்களை உயர்த்தின அதே ஆண்டவர் தான் இன்று உங்களை அவர் உயர்த்த காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. என கண்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உயர்த்துவேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர் உயர்த்துவார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. எல் எலியோன் உன்னதமானவர், அவர் உங்களை உயர்த்த அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். சரி, இப்பொழுது வேதத்தின் அடிப்படையில் எப்பொழுது ஒரு மனுஷனை உயர்த்துவார் என்று வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதம் 91:14 வாசிக்கும் பொழுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். யாரை ஆண்டவர் உயர்த்துவாராம்? யார் ஒருவன் ஆண்டவரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறானோ, ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது because he has set his love upon me. என கண்பானவர்களே, நீங்கள் ஆண்டவரால் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறீர்களா? நீங்கள் உண்மையிலே ஆண்டவர் மேல் வாஞ்சை வைத்திருக்கிறீர்களா? ஆண்டவரை நீங்கள் நேசிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார் என்று வேதம் கூறுகிறது. என கண்பானவர்களே, ஆண்டவர் நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேகர் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உண்மையாய் நேசிப்பதில்லை. ஆலயத்துக்கு செல்கிறார்கள், ஜீசஸ் ஐ லவ் யூ, உண்மை நான் நேசிக்கிறேன் என்று பாடுகிறார்கள். ஆனால் உலகத்துக்கு வந்த பொழுது அவருடைய நேசம் பணத்தின் மேல் அல்லது ஒரு பெண்ணின் மேல் அல்லது பதவியின் மேல் அவருடைய நேசம், அவருடைய அன்பு அதில் இருக்கிறது. சிலருக்கு விளையாட்டு, இப்படி வாழ்க்கையிலே நேசம், யார் மேல் நம்முடைய நேசம் இருக்கிறது? உண்மையாய் ஆண்டவரை நேசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் உயர்த்துவார். படிக்காத சீஷர்களை தானே கொண்டு உலகத்தை கலக்கினார். ஆண்டவரை நீங்கள் உண்மையாய் நேசிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் நிச்சயமாக உயர்த்துவார். அதுதான் வேதவசனம் தெளிவாக கூறுகிறது. யாரை கர்த்தர் உயர்த்துவாராம்? உன்னதமானவர் யாரை உயர்த்துவார் என்று சொல்லும் பொழுது அவனிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியா. இன்று உங்களுடைய வாஞ்சை யார் மேல இருக்கிறது? பணத்தின் மேலோ அல்லது பொருளின் மேலோ அல்லது அந்தஸ்தின் மேலோ அல்லது பதவியின் மேலோ யார் மேல் உங்கள் வாஞ்சை இருக்கிறது?
கர்த்தர் மேல் உன் வாஞ்சை இருக்கும் என்றால், எல் எலியோன் மேல் உன் வாஞ்சை இருக்கும் என்றால், உன்னதமானவர் மேல் உன் வாஞ்சை இருக்கும் என்றால், அந்த உன்னதமானவர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை நாம் நேசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில அனுபவத்திலிருந்து இதை நான் சொல்ல முடியும். உலக பிரகாரமான பதவிகளையும் உலக பிரகாரமான பதக்கங்களையும் நான் நேசித்தேன். அதற்கு முன்பாக ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் என் வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள், போராட்டங்கள், உயர்வு வரவில்லை. நான் எதிர்பார்த்த அளவுக்கு உயர முடியவில்லை. ஆனால் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவை நான் நேசிக்க ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார் என்று கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கூறுகிறேன். உலகம் எங்கும் ஆண்டவர் வளமையாய் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆச்சரியமாய் இருக்கிறது. சரியாய் பேச தெரியாது, ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் பேச தெரியாது. விளையாட்டுத் துறையில் அதிகமாக ஈடுபட்டு இருந்ததுனால விளையாட்டுன்னு விளையாண்டு கொண்டுதான் இருந்தேன். ஆனால் ஆண்டவரோ இன்று பேசுகிற கிருபையை கொடுத்து உலகம் எங்கும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் வாஞ்சை யார் மேல இருக்கிறது? இயேசுவை நேசிப்பாய் என்றால் நிச்சயமாகவே அவர் உயர்த்துவார். எல் எலியோன், உங்களை உயர்த்துகிற தேவனாய் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? வாஞ்சிப்பீங்களா? நிச்சயமாய் ஆண்டவரை வாஞ்சிக்கும் பொழுது, ஆண்டவரை நேசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். போகட்டும். இரண்டாவதாக எப்பொழுது யாரை உயர்த்துவார் என்று பார்க்கும் பொழுது, சங்கீதம் 91 அதிகாரம் 1-2 வசனங்கள் இவ்வாறாக கூறுகிறது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவருடைய மறைவில் நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆகவேதான் சங்கீதம் 90:14 நாம் வாசிக்கிறோம், அவர் உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் என்று பார்க்கிறோம். உன்னதமானுடைய மறைவில் எப்படி செல்வது, சர்வ வல்லவருடைய நிழலில் எப்படி தங்குவது என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் 91:2 வசனம் கூறுகிறது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். எனக்கு அன்பானவர்களே, இங்க சங்கீதக்காரன் சொல்கிறான், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாயை திறந்து ஆண்டவரே நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நீர் என் தேவன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே உன்னதமானவர் உங்களை உயர்த்துவார். சுருக்கமாய் சொல்ல போனால் நீதிமொழிகள் 18:21 வசனம் கூறுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இன்று நான் உயர்வேன், நான் முன்னேறுவேன், என் வாழ்க்கையில தலையாயிருப்பேன், ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், என்னை மேலாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், இங்கே வேதவசனம் சொல்கிற மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதா. ஆக நீங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லும் பொழுது நான் முன்னேறப் போகிறேன், உயரப் போகிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்ய 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 உங்கள் அறிக்கை நிமித்தம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்று அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணு வராதுப்பா, எனக்கு எங்க இது வரப்போகுது, மியூசிக்கே ஒழுங்கா தெரியாது, எந்த ஸ்கேல்ல பாடுறது தெரியாது, நான் எப்படிப்பா பாட்டு கட்ட போறேன், இப்படியே தன்னுடைய வாழ்க்கையில எதுக்கெடுத்தாலும் எதிர்மாறான காரியங்களை பேசுவது. எனக்கு அன்பானவர்கள், இப்படி எதிர்மாறான காரியங்களை பேசி பேசி பேசிக்கொண்டே இருப்பதனால நாம் தாழ்வில் இருந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் சொல்ல வேண்டும், உலகத்தில் இருக்கிற விட எண்ணில் இருக்கிறவர் பெரியவர், எலோஹிம் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் எனக்குள்ளே இருக்கிறார், எல் எலியோன் உன்னதமானவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னை உயர்த்த போகிறார் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் அறிக்கை நிமித்தம் நீங்கள் உயர முடியும். இன்று அநேகர் நாம் கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒரு சிறு உதாரணத்தை உங்களை சொல்ல விரும்புகிறேன். கடனை விட்டு எப்படி வெளியே வர முடியும்? நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள், நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன் என்று அறிக்கை செய்யுங்கள். இப்படி நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்கள் அறிக்கை நிமித்தம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உயர்த்துவார். இன்று அநேகர் என்ன நினைக்கிறோம், கடன்ல தான் இருக்கிறோம், எப்படி கடன் அடைக்க போறோம் தெரியல, இப்படி தெரியல சொல்லி சொல்லி கடனிலே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். ஆக உங்கள் அறிக்கை நிமித்தம் கர்த்தர் உங்களை உயர்த்த காத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று வேதத்திலே இருந்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். வேதத்தை வாசிக்கும் பொழுது எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆக நாம் எங்கே உட்கார்ந்து இருக்கிறோமாம்? உன்னதமான தேவனிடத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோமாம். எனக்கு அன்பானவர்களே, இதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நாம் உயர்ந்த இடத்துக்கு நாம் செல்வோம். ஆண்டவரே நம்மை உயர்த்தி உன்னதங்களில் உட்கார வைத்த பிறகு நாம் நிச்சயமாக உயர்வோம் அல்லவா?
எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய மாம்சத்தின் மாம்சமாய் ரத்தத்தின் ரத்தமாய் நாம் மாறும் பொழுது ஆண்டவரோடு கூட நாம் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். ஆக எனக்கு அன்பான நேயர்களே, இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் ஜீவிக்கும் பொழுது, அவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எல் எலியோன் உங்களை உயர்த்த காத்து கொண்டு இருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, வேதத்திலிருந்து நாங்கள் உம்முடைய நாமத்தை தியானித்தோம் ஆண்டவரே. எல் எலியோன், த மோஸ்ட் ஹை காட், உன்னதமானவர். ஆண்டவரே, உன்னதமானவர் என்று நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உன்னதமானவராய் இருப்பதனால், உயர்ந்த இடத்தில் இருப்பதனால் உம்முடைய பிள்ளைகளையும் உயர்த்தும்படியாக நீர் சித்தம் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுது தாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடன் நிமித்தமோ, படிப்பில் தோல்வி நிமித்தமோ, அல்லது குடும்ப வாழ்க்கையில் தோல்வி நிமித்தமோ, தொழிலில் தோல்வி நிமித்தமோ தாழ்வில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். உம்மால் யாரையும் உயர்த்த முடியும் ஆண்டவரே. பேதுரு தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொன்ன பொழுது உடனே கரம் பிடித்து தூக்கினீரே. அதே போல் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. என்ன பிரச்சனைகள் அவர்கள் சிக்கி தவித்து அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிரச்சனையில் மத்தியில் அவர்களை உயர்த்துவீராக. அவள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும்படி ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே. தாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண் நோக்கி பாரும் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே அவள் வாழ்க்கையில் ஒரு அபிஷேகத்தை தாரும். எல் எலியோன், உன்னதமானவரே, உயர்ந்தவரே, உயர்த்தும் உடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்நிலைகளுக்கு மேலாக உயர்த்தும். கஷ்டங்கள் துன்பங்களுக்கு மேலாக உயர்த்தும். வியாதி படுக்கையிலிருந்து அவர்களை உயர்த்தும். அற்புதம் இப்பொழுது நடப்பதாக. இப்பொழுது ஒரு அதிசயம் உடைய பிள்ளைகளை காண கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறேன். எல்லா விதமான கட்டுகள், எல்லா விதமான இருள்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இப்பொழுது உடைய அபிஷேக தைலத்தை உடைய பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராக. விசேஷமாக ஆண்டவரே அப்பா, வயிற்று வடியினால் வேதனைப்படுகிற பிள்ளைகள் மேல் உடைய வல்லமை இறங்கி சுகப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது நன்றாக அவர்கள் ஆண்டவரை மூச்சு விட கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறேன். அப்பா, கம்சில கட்டி வந்து வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையை சுகமாக்கும். இப்பொழுது உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உயர்த்தும் ஆண்டவரே. உன்னதமானவரே, உயர்த்தும். விசேஷமாக வேலைகளை உயர்வுக்காக, இன்கிரிமெண்ட்டுக்காக, பதவி உயர்வுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது அந்த ஆர்டர் கிடைக்க கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறேன். இந்த வேளையில் உம்முடைய அபிஷேக தைலத்தை ஊற்றும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும் ஆண்டவரே. எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதற்காக நினைத்திருக்கிறீர்? எங்களை உயர்த்த போகிறீர். நீர் எங்களை உயர்த்த போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நிச்சயமாக உயர்த்துவீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த அன்பான நேயர்களே, எல் எலியோன், த மோஸ்ட் ஹை காட், உன்னதமானவர், உயர்ந்தவர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் எங்களோடு கூட கடிதங்கள் மூலம், தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சாட்சிகளை கேட்க நான் ஆவலாக இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இயேசுவின் ரத்தம் என்று தமிழில் முதலாவது ஒரு புத்தகம் எழுதினேன். அதற்கு பிறகு இப்பொழுது Thou shall be blessed by the blood of Jesus என்கிற ஒரு புதிய புஸ்தகத்தை எழுதியிருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால் நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை இந்த புஸ்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன். The blood of Jesus forgives all our sins. The blood of Jesus removes all our sins. The blood of Jesus cleanses. The blood of Jesus atones for our sins. The blood of Jesus redeems us. The blood of Jesus gives us victory. The blood of Jesus gives us peace. The blood of Jesus redeems us from curse. The blood of Jesus protects us. The blood of Jesus heals us. The blood of Jesus brings the presence of God. The blood of Jesus renews us. The blood of Jesus brings the covenant blessings in our life. The blood of Jesus empowers us. The blood of Jesus anoints us. The blood of Jesus gives us eternal life. என்ற இத்தனை தலைப்பில் இயேசுவின் ரத்தத்தில் உள்ள மகிமையை குறித்து எழுதியிருக்கிறேன். இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் ஒரு 3 அல்லது 4 பக்கங்கள் தான் இருக்கும். அதற்கு பிறகு ஒரு சிறிய ஜெபம் அங்கே இருக்கிறது. இதை வாங்கி இதன் மூலம் நீங்கள் ஆசீர்வாதம் பெற முடியும். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த புஸ்தகத்தை வைத்து நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம். பர நான் பிலீவருக்கு இதை கொடுத்து இதில் மூலம் இயேசுவின் ரத்தத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவும் அதன் மூலம் ரட்சிக்கப்படாது மிக பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
நம்ம ஒரு பிலீவர், அதாவது விசுவாசிக்கு இது ஒரு நாலேஜ். இதுல ஆண்டவருடைய ரத்தத்தினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒரு பிரீச்சருக்கு இது ஒரு டூல். இதை வைத்து அவர்கள் அநேக பிரசங்கங்கள் செய்ய முடியும். இது மிக எளிய முறையிலே சிம்பிள் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறேன். இதை வாங்கி பிரயோஜனப்படுங்கள். இது அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். இந்த புஸ்தகம் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சமீபத்தில் இந்த புஸ்தகத்தை வாங்கின ஒரு சகோதரி இந்த வார்த்தை பிளட் ஆஃப் ஜீசஸ், இந்த வார்த்தை, இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவரிடத்துல பேசினது அவர்களை அறியாமலே வாந்தி எடுத்து அவர்கள் உள்ள பிசாசெல்லாம் ஓடிவிட்டது. காரணம் என்ன? இந்த புஸ்தகத்தில் வல்லமை அல்ல, ஆண்டவருடைய ரத்தத்தில் அந்த வல்லமை இருக்கிறது. ரத்தத்தை குறித்து நாம் மேன்மைப்படுத்தும் பொழுது ஆண்டவரை நாம் மேன்மைப்படுத்துகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இது மிகுந்த பிரயோஜனமான ஒரு புஸ்தகம். இதை வாங்கி பிரயோஜனப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஏன் ரத்தம் சிந்த வேண்டும், அந்த ரத்தத்தினால் நாம் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த செய்தியின் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதனால் இப்பொழுது இந்த செய்தியை நாங்கள் 10 VCDயில், அதாவது 20 செய்தியை 10 VCD அடங்கிய ஒரு பேக்காக வெளியிட்டுள்ளோம். இதுதான் முதல் முறையாக இப்படிப்பட்ட பேக் நாங்கள் வெளியிடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த 10 VCDயில் இதுவரை நான் கொடுத்த எல்லா செய்திகளும் இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் எப்படி பாவங்களை மன்னிக்கும், இயேசுவின் ரத்தம் எப்படி பாவங்களை நீக்கும், இயேசுவின் ரத்தம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி பாதுகாப்பை தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி சமாதானம் தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் நமக்கு தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி அதிகாரம் தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி அபிஷேகத்தை தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி நித்திய ஜீவனை நமக்கு வழங்கும் என்பதை குறித்து தொகுத்து வழங்கியுள்ளோம். இந்த செய்தியை உங்கள் வீட்டிலே நீங்கள் போட்டு கேட்க 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 இதில் உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இயேசுவின் ரத்தத்தை குறித்த மகிமையை இன்னும் இன்னும் அதிகமாய் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுதே இன்னும் புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார், புதிய வெளிப்பாடுகளை உங்களுக்கு தருவார். இந்த வெளிப்பாடுகள் மூலம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும். இந்த இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் தியானிக்க 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 நிச்சயமாகவே நீங்கள் ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் நாங்கள் இதை தொகுத்து வழங்கியுள்ளோம். இதை வேது எலக்ட்ரானிக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்திருக்கிறார்கள். எல்லா முக்கியமான கடைகளில் இந்த VCD இருக்கும். இதை வாங்கி நீங்கள் பிரயோஜனப்படுங்கள். இதை வாங்குவது நிமித்தம் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.